மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து புதன்கிழமை. இன்றைக்கி வந்து தேய்பிறை பஞ்சமி, வாராகி அம்மனுக்கு உகந்த நாள். வாராகி தாயாருக்கு உகந்த நாள் தேய்பிறை பஞ்சமி. இன்றைக்கு வந்து திதி வந்து பஞ்சமி திதி. சப்த கன்னிமார்களில் ஒருத்தவங்க அம்மா வாராகி அம்மா. வீடு, அதாவது நிலபலம், காடு அது இதுன்னு வாங்குறவங்கெல்லாம் பஞ்சமி தாயாரை வணங்கினாக்கா சீக்கிரம் கிடைக்கும். ராஜராஜ சோழன் வந்து பஞ்சமி தாயாரை ரொம்ப வணங்குவார். அதே மாதிரி அது கம்பு, குச்சி, வேல் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நிலத்தை உழுது பயிரிடுகின்ற அந்த இதெல்லாம் அம்மா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சப்த கன்னிமார்களில் 5வது தாயாராக அவங்க இருப்பாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். 26/6/2024 ஜூன் மாதம் புதன்கிழமை, பஞ்சமி திதி. மாலை 11:11 வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம். மாலை 3:30 வரைக்கும் தியாஜிதம், சித்த யோகம். திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ நரசிம்ம மூலவருக்கு திருமஞ்சன சேவை. மாப்போசி சிவஞானம் பிறந்த நாளாம் இன்னைக்கு. சூரிய உதயம் வந்து 5:56க்கு. மிதுன நாளிகை வந்து 3:87. திதி வந்து பஞ்சமி திதி. தேய்பிறை பஞ்சமி வாராகி தாயாருக்கு உரிய அந்த திதி நாள். நாம் இன்னைக்கு வந்து வாராகி தாயாரை வழிபட்டோம்னாக்கா ரொம்ப நல்லது. ஒரு தரிசனமாவது பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மிதுன நாளிகை 3:27. திதி வந்து பஞ்சமி திதி. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. அறிவை எந்த சூழ்நிலையும் பயன்படுத்த தெரிந்தவனே சிறந்த ஞானி, அறிவாளின்னு வச்சுக்கலாம். கௌரி நேரம் 10:30 to 11:30, மாலை 6:30 to 7:30. சூலம் வந்து வடக்கு. பரிகாரம் வந்து பால். கரணம் 6 to 7:30. ராகு காலம் 12:30 to 1:30. குளிகன் வந்து 10:30 to 12. யமகண்டம் 7:30 to 8. ராசி பலன்: மேஷம் ஆதாயம், ரிஷபம் நன்மை, மிதுனம் தெளிவு, கடகம் உறுதி, சிம்மம் பெருமை, கன்னி நஷ்டம், துலாம் உதவி, விருச்சிகம் செலவு, தனுசு ஆசை, மகரம் ஆர்வம், கும்பம் பரிவு, மீனம் பயம். சந்திராஷ்டிரமம் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி வந்து சந்திராஷ்டிரமம். திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி வந்து சந்திராஷ்டிரமம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சந்திராஷ்டிரமம் இருக்கிற நாள் வந்து தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நாளைய விசேஷங்கள்: நாளைக்கு வந்து தேய்பிறை சஷ்டி திதி. தேய்பிறை சஷ்டி விரதம், அதாவது முருகருக்குரிய விரதம். உங்களுக்கே தெரியும், முருகருக்குரிய விரதம். சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தினம். உலக நீரிழிவு நோய் தினம். நாளைக்கு வந்து உலக நீரிழிவு நோய் தினம். பெருமாளுக்குரிய சஷ்டி திதி நாளைக்கு. அதிர்ஷ்டம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்குமா? இப்பெல்லாம் கொடுக்குமான்னு தெரியல, அதெல்லாம் அந்த காலம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பஞ்சமி திதி வந்து சப்த கன்னிமார்களில் ஒருத்தவங்க, அவங்க 5வது தாயாராக இருப்பாங்க. இன்றைக்கு வந்து நீங்கள் புதன்கிழமை வந்து விஷ்ணு பகவானுக்குரிய நாளும், புதன்கிழமையும் சனிக்கிழமையும் விஷ்ணு பகவானுக்குரிய நாள். அதனால் வந்து இன்றைக்கி வந்து விஷ்ணு பகவானை கும்பிட்டாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி மூலத்திரிகோணம் புதன் வந்து வலுவாக இருந்தால்தான் அந்த ஜோதிடத்திலேயே நம்ம ரொம்ப சிறக்க முடியும். ஜோதிட அன்பர்கள்லாம் பாருங்கள், அவங்களுக்கு வந்து மூல திரிகோணத்தில் புதன் இருப்பார். அவ்வளோ ஒரு வலுவாக இருக்கும். அதனால் வந்து நம்ம படிப்புலேயே அதுதான், படிப்பில் சிறக்கணுன்னாலும் புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும். அதே மாதிரி இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து
காரிய தடை, நாம் இப்போ எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதுக்கு தடை வருது, தடங்கள் வருது அப்படின்னாக்கா இந்த மந்திரத்தை சொன்னோன்னாக்கா காரிய தடை சகல காரிய சித்தி தரும் ஸ்ரீ சுதர்சன மாலா மந்திரம். இது வந்து பெருசாக இருக்குது, ஷார்ட்ஸில் கொடுக்க முடியாது, அதனால தான் நான் வீடியோவில் கொடுக்குறேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திர சஸ்திராணி சம்ஹர மிருத்யோர் மோசய. ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய தீப்த்ரே ஜ்வாலா பரிதாய சர்வ திக்ஷோபன கராய ஹூம் பட் பிரகஸ்மனே பிரமக்ஷோதிஷே ஸ்வாகா. இந்த மந்திரத்தை தினசரி காலையில் 27 முறை பக்தி சிரத்தையுடன் வழிபட அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சகல காரிய சித்தி பெறுவார்கள். சகல காரிய சித்தி மந்திரம்னாவே அது வந்து சுதர்சன மாலா மந்திரம். அதே ஸ்ரீ சக்கரத்தை வச்சுக்கிட்டு அது வந்து இருக்கின்ற இந்த மந்திரம் எல்லா காரியம் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் ஷார்ட்ஸில் கொடுக்கல. அதனால் வந்து சகல காரிய சித்தி அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த சுதர்சன மாலா மந்திரம் ஒரு நாளைக்கு 27 முறை காலையில் பாராயணம் பண்ணோன்னா அவ்வளோ நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பஞ்சமி திதியை வந்து நாளைக்கு வந்து முருகருக்குரிய சஷ்டி விரதம். நாளைக்கு வந்து முருகருக்குரிய சஷ்டி விரதம் வந்து அதனால் நாளைக்கு உலக நீரிழிவு தினமும் நீரிழிவு நோய் தினமும் அதுவும் ஒரு இது. அப்புறம் வந்து நீங்கள் நாளைக்கு வந்து குருவுக்கு வந்த நாள், அதனால் இந்த மந்திரத்தை நம்ம சொன்னோன்னாவே ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து பார்வதி சுயம்பர மந்திரம், அதுவும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் இன்றைக்கு புதன்கிழமை ஆஞ்சநேயர் மந்திரம் பார்த்துட்டோம். யமபயம் போக்கும் மகா மிருத்யுஞ்ச ஸ்தோத்திரம், பிறவிக்கடன் தீர்க்கும் ஸ்ரீ நரசிம்ம மகா ஸ்தோத்திரம், ஆஞ்சநேயர் பரிபூர்ண கடாசகம் பிறகு பஞ்சமுக ஆஞ்சநேயர் மாலா ஸ்தோத்திரம், பார்வதி திருமணம் நடக்கணும்னா பார்வதி சுயம்பர மந்திரம், குழந்தை கல்வி அறிவு பெறணுன்னாக்கா ஹயக்ரீவர் மந்திரம், அஷ்டலக்ஷ்மி மாலா மந்திரம். நமக்கு வந்து லக்ஷ்மியினோட கடாச்சகம் வேணும் அப்படின்னாக்கா அஷ்டலக்ஷ்மி மாலா மந்திரம், குழந்தை பேரு செல்வம் பெற ஸ்ரீ சந்தான கோபால மந்திரம். நான் ஒரு மந்திரமாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சுதர்சன மாலா மந்திரம், நோய்கள் விரைவில் தீர வந்த தன்வந்திரி மந்திரம். இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒரு மந்திரம் இருக்கிறது. மந்திர ஜபம் பண்ணுறது அவ்வளவு ஒரு சிறப்பானது, ஒரு நல்லது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு நம்ம விளக்கேற்றி நம்ம வந்து செய்தோன்னா அவ்வளவு நல்லது. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மருதாணி இலையும் தாமரை பூவும் மகாலட்சுமி மிக 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 உகந்தது. வெள்ளை தாமரை வந்து சரஸ்வதிக்கு, மகாலட்சுமிக்கும் வைக்கலாம். நீங்கள் வச்சு ஒரு வெல்லம் நிவேதனம், வெல்லம் சர்க்கரை பொங்கல் ஏதோ ஒரு சாதம் வச்சு நிவேதனம் பண்ணணுன்னா நமக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு. வெள்ளிக்கிழமையில் ஒரு சர்க்கரை பொங்கல், உலர் திராட்சை, கல்கண்டு, பெரிய பெரிய கல்கண்டு இருக்குது, பேரிச்சம்பழம், இதில் எல்லாம் நீங்கள் வச்சு ஒரு நெய்வேத்தியம், நம்ம ஏதோ ஒரு வாழைப்பழம் வச்சோன்னா அவ்வளவு ஒரு சிறப்பு. நெய்வேத்தியம் வச்சு அந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணும்போது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இதுங்க.
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நாளை சந்திக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பஞ்சமி தாயாரை நினைத்து நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணுங்கள். நிலம் வேண்டுமா, வராக சுவாமி, செவ்வாய் பகவான், முருக பகவான், பஞ்சமி தாயார், இது வாராகி அம்மன், இவங்களெல்லாம் நம்ம இது பண்ணோன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு. எல்லா தெய்வமுமே ஒன்று தான், இருந்தாலும் பல் டாக்டர்னால் பல் டாக்டர்னால் டாக்டர்கிட்ட போகணும், மூக்குக்குன்னா மூக்கு டாக்டர்கிட்ட போகணும், சுகருக்குன்னா சுகர் டாக்டர்கிட்ட போகணும். அந்த மாதிரி நம்ம வந்து அதற்குரிய தெய்வத்துக்கிட்ட கடவுள் வந்து நியதி வச்சு கொடுத்துருக்காங்க. அதை இது பண்ணும் பொழுது அதற்கு உண்டான பலாபலனை நிச்சயம் அவர் கொடுப்பார். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன்.